என்னங்க சாப்பிட்டு போங்கன்னு சொல்றேன், நீங்க இப்படி சாப்பிடாம போயிட்டே இருக்கீங்க. என்னங்க வாடி வா. அப்படி அவர் போயிட்டாரு. என்னம்மா அவரு? சும்மா இரு. ஏமா அவர் சாப்பிடாம போறாரு, நீ பாட்டுக்கு என்ன இழுத்துட்டு வந்துட்ட. உன் புருஷன் ஏன் மூஞ்ச 1 மைல் தூரத்துக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அது இல்லம்மா. இங்க பாருடி, நாம பின்னாடியே போனோம்னா புருஷன்காரனுங்க ரொம்ப பிகு பண்ணுவானுங்க. நீ ஒண்ணு கண்டுக்காத, தானா வழிக்கு வருவாரு. வயிறு காஞ்சா தானா வந்து சாப்பிட போறாரு. ஒரேடியா பின்னாடியே போய் தொங்கிட்டு இருக்காத. இல்லம்மா, அவர் ஏற்கனவே என் மேல கடுப்புல இருக்காரு. இப்ப திரும்ப ஏதாவது பிரச்சனை பண்ண போறாரோன்னு பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாருடி. இப்ப எனக்கு பசிக்குதுடி. உன் புருஷன்காரன் தான் இதெல்லாம் சாப்பிடாம போயிட்டாரு. நீ இப்ப சாப்பிட போறியா இல்லையா? எது நடந்தாலும் அதை சாப்பிட்டுட்டு பாத்துக்கலாம்டி. ஏய், அவரு போனா போட்டோண்டி, தண்ணிய குடிச்சிட்டு படுக்கட்டும். ஐயோ ஐயோ, விதவிதமா ஆர்டர் பண்ணிருக்காளே. ஐயோ, பாக்குறதுக்கே நல்லா இருக்கேடி. வா வா, நீ உட்காந்து சாப்பிடு வா. சூடா இருக்கு. என்னடி பாத்துக்கிட்டு இருக்க? எல்லாம் பிரமாதமா இருக்கு. வா உட்காந்து சாப்பிடு வா. சாப்பிட்டு பாரு, ரொம்ப நல்லா இருக்குடி. அடுத்த வாட்டி கூட இதே ஹோட்டல்ல தான் ஆர்டர் பண்ணோம். என்ன எப்படி இருந்தா நம்ம குடும்பம் இப்படி ஆயிருச்சு? முதல்ல அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து ஒன்னா இருந்த குடும்பத்துல இருந்து அடுப்படியா 2ஆ பிரிச்சு என்னை என் குடும்பத்தோட சேர்ந்து சாப்பிட கூட விடாம பண்ணாங்க. இப்ப என்னன்னா, வீட்டுல சமையல் செய்யாம ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி தான் மட்டும் சாப்பிட்ற அளவுக்கு வந்துட்டாங்க. எந்த குற்ற உணர்ச்சி இல்லாம இவளுக்கு எப்படிதான் தூக்கம் வருதோ தெரியும். புருஷன்காரன் சாப்பிடல, அதை பத்தி எந்தவித வருத்தமும் இல்லாம தூங்குறாளே. மணி வேற 11 மணி ஆயிடுச்சு. பசியில தூக்கமும் வரமாட்டேங்குதே. இப்ப என்ன பண்றது? எப்படியும் அம்மா வீட்டுல எக்ஸ்ட்ரா தான் சமைச்சிருப்பாங்க. கிச்சன்ல போய் சாப்பிட ஏதாவது இருக்கான்னு பார்த்து சாப்பிட்டுட்டு வரலாம். சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லாம இப்படி தொடச்சு வச்சிருக்காங்களே. இவ பண்ண காரியத்தினால அவனை மன்னிச்சு எந்த அடிப்படையில வேலை கொடுத்தீங்க? உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? யார் கொடுத்தா?
வேலு, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? வேலு, என்னாச்சு? என்னாச்சு? ஏதோ கவலைப்பட்டுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. கவலையா? ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. எப்பயும் போல சும்மா தான் யோசிச்சுட்டு இருந்தேன். யோசிச்சுட்டு இருந்தீங்களா? பார்த்தா அப்படி தெரியலையே. ஏதோ அப்செட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ, செல்விட்ட சொன்ன வருத்தப்படுவாங்களே. இப்ப எதுவும் உளறி இருக்கக்கூடாது. இல்லைங்க இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் உங்களை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன பத்தியா? நம்புற மாதிரி இல்லையே. நீங்க எந்த நேரத்துல எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களோட ஒவ்வொரு அசைவும் எனக்கு அத்துப்படிங்க. என்னமோ நடந்திருக்கு, நீங்க அதை என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. என்னன்னு முதல்ல சொல்லுங்க. என்ன வேலு, ஹோட்டல் ஏதாவது பிரச்சனையா? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? ஐயோ சாச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எக்காரணம் கொண்டும் இன்னைக்கு ஹோட்டல்ல நடந்தது செல்விக்கு தெரியவே கூடாது. என்னாலும் பரவாயில்ல, இதை எப்படியாச்சும் மறைச்சிட வேண்டியதான். ஏற்கனவே அக்கா விஷயத்துல ரொம்ப நொந்து போயிருக்காங்க. இப்ப இதையும் சொல்லி மனசு கஷ்டப்படுத்தக்கூடாது. அத்தை என்ன அவமானப்படுத்தினது தெரிஞ்சா உடனே அவங்க அம்மாட்ட போய் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். இப்போதைக்கு செல்விக்கு தெரியாம இருக்கிறதா நல்லது. வேலு, அங்க திரும்பி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஐயோ, ஏமாந்துட்டீங்களா? எப்படி உங்களை ஏமாத்தின பாத்தீங்களா? என்னது, ஏமாத்துனீங்களா? இல்ல வேலு, நீங்க என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிற மாதிரி இருக்கு. கேட்டா ஏதோ சொல்லி சமாளிக்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சூப்பர்ல. அதாவது என்னோட நடிப்புல நீங்க பயங்கரமா ஏமாந்துட்டீங்க. ஏங்க, உங்ககிட்ட நான் என்னைக்காவது ஏதாவது மறைச்சிருக்கிறேன்னா சொல்லுங்க. சும்மா உங்ககிட்ட ஏதாவது விளையாட்டு கட்டணும்னு தோணுச்சு, அதான் மூஞ்சிய உம்முன்னு வச்சிருந்தேன். அதாவது இப்பெல்லாம் இந்த போன்ல வீடியோ எல்லாம் நிறைய போடுறாங்கல்ல, அந்த என்னமோ சொல்லுவாங்களே ரீல்ஸ், அதான் அதத்தான் நீங்க நல்லா ஏமாந்துட்டீங்கல்ல. ஓ, கப்பல் பிராங்கா? சோகமா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்களா? அதுவும் என்கிட்ட. உண்மையாவே உங்ககிட்ட நடிச்சுக்கிட்டு தாங்க இருக்கேன். என்னால உங்களுக்கு கஷ்டம் வேணாம். வர வர உங்க போன்ல இந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாம் பார்த்து வலிக்குது. ஐயோ, அப்பா வலிக்குது. அப்பா வலிக்குதுங்க. சரி, நீங்க நடிச்சதெல்லாம் போதும், சாப்பிட போலாம் வாங்க. நீங்க போய் எடுத்து வைங்க, நான் வந்துடுறேன். சரி.